நல்லபடியா புரியணுமே சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு நம்ம வந்து 19வது பாடலுக்கு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. 19வது பாடல். இதுபதி ஏலங்கமிழ் பொழில் எழும் முதுபதி செய்தவன் மூத்தறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்தவம் நோக்கி அதிபதியாக அமருகின்றானே. ஓகேங்களா? இதான் வந்து 19வது பாடல். இதுக்கு பாடலுக்கு பொருள் என்னன்னு சொல்லி படிக்கிறேன். ஏலக்காயின் வாசனை வீசக்கூடிய இடம் ஈசனின் இருப்பிடம். ஓகேங்களா? என அறிந்து மனம் கமுழும் சோலையான 7ஆம் தலம் என்னும் சகஸ்காரத்தில் அவனை கண்டு பணிந்து பற்றி நில்லுங்கள். அதாவது ஏலக்காய் வாசனை வீசக்கூடிய இடத்துல வந்து சிவபெருமான் இருக்கிறாரு அப்படிங்கிறது. ஏலக்காயோட வாசனை நறுமணம் எப்படி இருக்கும், தெய்வீக தன்மையா இருக்கும்ல, அதுதான் சொல்றாங்க. சில பேர் ஏலக்காயை வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நல்லா ஒரு பாயாசத்துக்கும் சரி, ஒரு சாமி கும்பிடுறதுக்கும் சரி, ஏலக்காய் நல்லா, அது நல்ல நறுமணம். அந்த நறுமணம் சிவபெருமான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் அந்த